மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி தீர்மானத்தை முன்மொழிய உள்ளதாக தகவல். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடக அரசு விருப்பம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு தான் அதிகளவு பலன் கிடைக்கும் என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. It is not close to my heart. Mekedad is not close to my heart. It is the heart of entire South India. Mekedad is a project which helped Tamil Nadu more than Karnataka. So we have to protect Tamil Nadu farmers. தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே என்ற பெயரில் கணக்காய்வு நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து விரைவாக முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் எனவும் குறிப்பு. is firm in protecting social justice and is undertaking every effort to safeguard Tamil Nadu's 69% reservation. தமிழ்நாட்டில் முந்தைய அரசுகளின் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்று ஆளுநர் உரையில் உறுதி. தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை ஏற்காததால் 3458 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டம். Till now, two-language policy has been adopted in Tamil Nadu. This government will continue to follow this policy. The union government stand that the amount of rupees 3,458 crore due to Tamil Nadu under Samagra Shiksha Abhiyan will be released only if the three-language formula under the national education policy is implemented is unacceptable. வாயை திறந்த சிஎம் என்ற பேட்சுடன் திமுக உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வந்தது பற்றி அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சனம். முதலமைச்சர் பிரச்சாரத்தில் பேசியதால் தான் 75 வருட கட்சி தற்போது 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக பதிலடி. வாயை திறந்து பேசுறதுக்கு 75 வருஷ கட்சி 200 தொகுதியும் ஜெயிக்குன்னு சொன்ன கட்சி 59 தொகுதியில் உட்கார்ந்து இருக்கு. திருப்பியும் பேசும்பொழுது வர பை எலெக்ஷன்ல 0ல நிற்பாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த தலைவருடைய பேச்சோட வலிமை. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் திடீர் சோதனை. கணக்கில் வராத 32 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒரே நாளில் 3,77,000 ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல். ராமநாதபுரத்தில் 1,92,000 ரூபாயும் ராணிப்பேட்டையில் 2,31,000 ரூபாயும் சிக்கியது. லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்காதிருக்க வட்டார போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் புது டெக்னிக். காரைக்குடி, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருப்பத்தூர் போன்ற இடங்களில் 5,95,000 ரூபாய்க்கு ஜிபே பரிவர்த்தனை கண்டுபிடிப்பு. தாவேகா அரசு மீதான குதிரை பேர புகார் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கிழக்கு கடற்கரை சாலை காணாத்தூரில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. நாளொன்றுக்கு 3 மணி நேரம் மட்டுமே மின் விநியோகம் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஒரு நாளைக்கு கரண்ட் 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரம் ஆஃப் பண்ணல. 3 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. எனி டைம் ஆஃப்ல தான் இருக்கு. பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. வயசானவங்க அவஸ்தைப்படுறாங்க. நைட்ல குழந்தைங்களை தூக்கிட்டு இருட்டுல லாந்த வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைங்களை அமர்த்ததுக்கு ரொம்ப கஷ்டம். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. போன் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிப்பு. தினமும் மின் விநியோகம் அடிக்கடி தடைபடுவதாக 4 கிராம மக்கள் புகார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழை. அம்பத்தூரில் 1 மணி நேரமாக பெய்த பலத்த மழையால் வெள்ளக்காடானது சாலை.
ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தாம்பரம், பெருங்களத்தூர் போன்ற இடங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்ததால் மக்கள் அவதி. சென்னை அம்பத்தூரில் ஐடி நிறுவனத்தை அலறவிட்ட சூறைக்காற்று. மழையுடன் வீசிய பலத்த காற்றில் கண்ணாடிகள் கட்டுப்பாடின்றி ஆடியதால் ஊழியர்கள் ஓட்டம். மழையுடன் பலத்த காற்று வீசியதால் சென்னையில் விமான சேவை பாதிப்பு. காற்றின் வேகம் காரணமாக தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூரில் இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தவிக ஒன்றிய செயலாளர் கைதான விவகாரம். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமராவதி அணையில் இருந்து இன்று முதல் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக நடவடிக்கை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் விவாடெக் தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, கல்பாக்கத்தில் முன்மாதிரி அதிவேக ஈநுலை முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதை சுட்டிக்காட்டி பெருமிதம். And recently, India's prototype fast breeder reactor achieved criticality. It has brought us closer to realizing our 3-stage nuclear energy vision, including the use of our vast thorium reserves. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரான்சில் உள்ள புலம்பெயர்ந்தவர்கள் பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. தமிழர்கள், குஜராத்திகள் உள்ளிட்டோர் பாரிஸ் நகருக்கு மேலும் வண்ணம் சேர்த்திருப்பதாக பெருமிதம். नए नए रंगों से भर देते हैं. कोई तमिल है, कोई पंजाबी है, कोई गुजराती है. भारत के हर कोने का प्रतिनिधित्व यहां दिखाई देता है. பாரிஸ் நகரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளில் 6 நாள் சுற்றுப்பயணம் நிறைவு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஜெர்ஜியோ கோர் சந்திப்பு. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் குழுக்களுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல், டீசல் விலையை உடனடியாக குறைக்க முடியாது. பெட்ரோலிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி திட்டவட்டம். கேரளாவில் மேலும் 19 பேருக்கு ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. இதுவரை 5 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 110 உயர்வு. கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். வயநாடு மாவட்டத்தில் வணிக நிறுவனங்களில் மழைநீர் புகுந்ததால் பெரும் சேதம். அமைதி ஒப்பந்தத்தை மீறினால் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்துவோம். தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. டிரம்பின் உத்தரவுப்படி ஈரானில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்க கடற்படை அறிவிப்பு. சில அமெரிக்க கப்பல்கள் மட்டும் பொதுவான கடற்பகுதியில் நிறுத்தப்படும் என்றும் தகவல்.
அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் இன்று கையெழுத்தாகிறது. அமைதி ஒப்பந்த நிபந்தனைகளை அமல்படுத்துவது பற்றி இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை. மேட்டுப்பாளையத்தில் அதிக வெளிச்சம் தரும் LED முகப்பு விளக்குகளை பயன்படுத்திய வாகனங்களுக்கு அபராதம். எதிரில் வருவோரின் கண்கள் கூசும் அளவுக்கு கூடுதல் லைட்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்று போலீசார் எச்சரிக்கை. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல மணி நேரம் மின்சாரம் தடை என்று பொதுமக்கள் புகார். தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சேலம் கொண்டலாம்பட்டியில் தாவேக நிர்வாகி ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கு விசாரணையில் அலட்சியம். வழக்கை முறையாக விசாரிக்காத காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம்.